கிழிக்கப்படும் திமுகவின் முகத்திரை. அமைச்சர் நேருவின் பின்னால் இருக்கும் மு.க. ஸ்டாலின், உதயநிதி. நேருவை தொட்டாலே டோட்டல் திமுக குடும்பத்திற்குமே பேராபத்து. ஊழலில் அப்பா மகனுக்கு போன பங்கு குறித்த தகவலால் பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. 2021 திமுக ஆட்சி தமிழகத்தில் வந்ததிலிருந்து தங்களது விஞ்ஞான ஊழலை பெரிய அளவில் செய்ய தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக செந்தில் பாலாஜி, துரைமுருகன், KN நேரு, ஏவா வேலு உள்ளிட்ட பல முக்கிய அமைச்சர்கள் அடிக்கும் ஊழலில் மு.க. ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பெரும் பங்கு போய் வந்ததாக தற்போது ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது வரலாற்றில் இல்லாத ஒரு சம்பவம். ஆனால் மு.க. ஸ்டாலினோ இரண்டாவது முறையும் தான் ஆட்சியை தொடர்ந்து விட வேண்டும் என்பதற்காக தற்போது திடீரென்று பெண்களின் வங்கிக் கணக்குகளில் 5000 ரூபாய் போட்டார். அடுத்து இன்னும் ஒரு தொகையை மகளிர் வங்கிக் கணக்கில் போடுவதற்கு அவர் திட்டமிட்டு வருகிறாராம். இதற்காக ஏற்கனவே திமுக அமைச்சர்கள் மூலம் கோடி கோடியாக ஊழல் செய்யுமாறு உத்தரவிட்டு வந்த மு.க. ஸ்டாலின் அதிலிருந்து தனக்கும் தனது மகனுக்கும் ஒரு பெரிய பங்கு வந்துவிட வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே கூறிவிட்டாராம். அந்த அடிப்படையில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தங்களது துறைகளில் மிகப்பெரிய அளவில் ஊழலை தொடங்கிய திமுகவின் அமைச்சர்கள் அதில் பெரும் பங்கை ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் கொடுத்து வந்துள்ளார்கள். ஆனால் இந்த நேரம் பார்த்து 2000 கோடிக்கு மேல் ஊழல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு வரும் அமைச்சர் KN நேருவை விசாரணை குழு நெருங்க தொடங்கிவிட்டது. அவரது அலுவலகத்தில் தாங்கள் கண்டெடுத்த ஆவணங்கள் குறித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பொறுப்பு DGPக்கு அமலாக்கத்துறை 3 முறை கடிதம் எழுதிய போதும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. நேரு மீது தாங்கள் FIR பதிவு செய்தால் அடுத்த நிமிடமே அமலாக்கத்துறை தமிழ்நாட்டுக்குள் வந்து விடுவார்கள். KN நேருவை சுற்றி வளைத்து விடுவார்கள் என்பதனால் தனது கைப்பாவையாக இருக்கும் பொறுப்பு DGPயிடம் எக்காரணம் கொண்டும் அமைச்சர் நேரு மீது FIR போடக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இந்த நேரத்தில் தான் இப்படி KN நேருவை மு.க. ஸ்டாலின் பாதுகாப்பதன் பின்னணியில் நடந்த ஒரு சீக்ரெட் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், அதாவது தன்னையும் தனது குடும்பத்தாரையும் காப்பாற்றிக் கொள்ளவே KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய விடாமல் மு.க. ஸ்டாலின் தடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. அதனால்தான் உச்சநீதிமன்றமே நிரந்தர DGPயை நியமிக்குமாறு தீர்ப்பளித்தும் கூட ஏதேதோ காரணங்களை சொல்லி பொறுப்பு DGP மூலம் காலம் கடத்தி வருகிறார் மு.க. ஸ்டாலின் என்றும் கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் அதிமுக தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பிய விவரங்கள் அடிப்படையிலும் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யுமாறு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு போட்டுள்ளது. குறிப்பாக பொறுப்பு DGPக்கு கடந்த 2025 டிசம்பர் மாதம் அமலாக்கத்துறை KN நேருவின் அலுவலகங்களில் தாங்கள் கைப்பற்றிய ஆவணங்களின் தொகுப்புகளை அனுப்பியிருந்தார்கள். அதில் 7.5% முதல் 10% வரை கமிஷன் கட்சி நிதி என்கிற பெயரில் வசூலிக்கப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அந்த வகையில் 888 கோடி, 1020 கோடி என KN நேரு செய்துள்ள இந்த ஊழலின் பின்னணியில் திமுகவின் மொத்த குடும்பமும் இருப்பதினால்தான் அவர் மீது கை வைத்தால் ஒட்டுமொத்த கோபாலபுரத்துக்கே சிக்கலாகிவிடும் என்று மு.க. ஸ்டாலின் அவரை விசாரணை குழு நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்தி வருகிறாராம். அந்த வகையில் KN நேருவை மு.க. ஸ்டாலின் காப்பாற்றி வருவதன் பின்னணியில் தன்னையும் தனது மகனையும் காப்பாற்றிக் கொண்டு வருகிறார் என்பது தெரிய வந்துள்ளது. இதற்கு முன்பு டாஸ்மாக் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை கைது செய்த போது தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்று வீடியோ வெளியிட்ட மு.க. ஸ்டாலின் அமைச்சர் நேரு விவகாரத்தில் சற்று அடக்கி வாசித்து வருகிறார். அது மட்டுமின்றி KN நேருவை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்துவிட்டால் தற்போது 2000 கோடி வரை ஊழல் செய்திருப்பதாக கூறப்படும் நிலையில் இன்னும் ஏகப்பட்ட கோடிகள் ஊழல் நடந்திருப்பது அம்பலத்துக்கு வரும் என்பதுடன் இந்த விசாரணை இன்னும் நீண்டு கொண்டே போகும்போது வேறு எந்தெந்த அமைச்சர்கள் பின்னணியில் திமுக முதல் குடும்பம் கோடிகளை குவித்து வருகிறது என்பதும் வெளியில் வந்துவிடும். அதனால்தான் தமிழ்நாட்டுக்குள் விசாரணை கமிஷனை வரவிடக்கூடாது என்று மு.க. ஸ்டாலின் தீவிரம் காட்டி வருகிறாராம். அந்த வகையில் மு.க. ஸ்டாலின் உதயநிதிக்கு அமைச்சர்கள் ஊழல் செய்வதன் மூலம் வந்த மொத்த பணத்தையும் கணக்கிட்டால் தமிழ்நாட்டிற்கே ஓராண்டு பட்ஜெட் போட்டுவிடலாம் என்றும் கூறுகிறார்கள். அதனால் திமுக ஆட்சி காலம் இருக்கும் வரை இந்த விஷயத்திலிருந்து தன்னையும் அமைச்சர்களையும் மு.க. ஸ்டாலின் காப்பாற்றிக் கொண்டு வந்தாலும் கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது திமுகவினரின் ஒட்டுமொத்த ஊழலும் அம்பலத்துக்கு கொண்டு வரப்பட்டு அவர்களின் முகத்திரை கிழித்து எறியப்படும் என்றும் தற்போது அதிமுக வட்டாரமும் இதற்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள். மேலும் தற்போது KN நேரு மீதான குற்றச்சாட்டை விசாரிக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் வழக்கு தொடுத்த நிலையில் அவர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஆனால் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையோ தற்போது மு.க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதனால் அவர்கள் கண்டிப்பாக KN நேரு மீது பெயரளவுக்கு மட்டுமே வழக்கு பதிவு செய்வார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது.
அதனால் திமுகவினரின் இந்த ஊழலை அம்பலத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அமலாக்கத்துறை களமிறங்க வேண்டும். அது திமுக ஆட்சி நடக்கும் வரை அத்தனை எளிதில் நடந்துவிடாது. அதன் காரணமாகவே மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை இதுபோன்ற ஊழலிலிருந்து தானும் தனது குடும்பமும் தப்பிக்க வேண்டும் என்பதற்காகவே எப்பாடுபட்டேனும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சியை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று அதிதீவிரம் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு எதிராக வந்தால் மு.க.ஸ்டாலின் மட்டுமின்றி ஒட்டுமொத்த ஊழல் அமைச்சர்களும் கூண்டில் ஏற்றப்படுவார்கள். ஆனால் மீண்டும் திமுக ஆட்சியை தொடர்ந்தால் ஏதாவது ஒன்றை செய்து இந்த வழக்கு விசாரணையிலிருந்து தப்பித்துக் கொள்வார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, கோட்டை விட்ட எடப்பாடி பழனிசாமி, அதிர்ச்சியடைந்த அமித்ஷா. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி உருவாக்க வேண்டும் என்று அமித்ஷா தீவிரம் காட்டி வருகிறார். அதற்காகவே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை நியமித்து டிடிவி தினகரன் உள்ளிட்ட சிலரை கூட்டணிக்குள் கொண்டு வந்தார். அதேபோல அதிமுகவும் தேமுதிக இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. அந்த கட்சி எப்படியேனும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடுமாறு எடப்பாடிக்கு உத்தரவிட்டிருந்தார் அமித்ஷா. ஆனால் அவரோ அதிமுக அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு மிக குறைவான தொகுதியை கொடுப்பதாக கூறி வந்தார். இந்த நேரத்தில் தான் திமுகவிலிருந்து அமைச்சர் ஏவாவேலு, கே.என். நேரு ஆகியோர் தொடர்ந்து தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததால் தாங்கள் எதிர்பார்த்த அதிக தொகுதிகள் ராஜ்யசபா சீட் தேர்தல் நிதி கிடைத்ததால் அந்த கூட்டணியில் ஐக்கியமாகிவிட்டார் பிரேமலதா. இது டெல்லி மேலிடத்துக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. கூட்டணி கட்சிகளை ஒன்றிணைப்பதில் எடப்பாடி பழனிசாமி போதிய கவனம் செலுத்தவில்லை என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி தனக்கு தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது, இந்த முறை எப்படியேனும் நாம் தான் வெற்றி பெற்று விடுவோம், டெல்லி மேலிடத்தில் காட்டிக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது. என்றாலும் பாஜகவை பொறுத்தவரை கூட்டணி பலத்தை நம்புவதால் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் சொதப்பிவிட்டதாக அவர் மீது கோபத்தில் உள்ளார்களாம். அதே சமயம் திமுகவை பொறுத்தவரை தங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறவில்லை என்பதால் வட மாவட்டங்களில் தேமுதிக ஓட்டு மூலம் தாங்கள் கணிசமான வெற்றியை பெற முடியும் என்று நம்புகிறார்கள். குறிப்பாக விருதாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளில் விஜயகாந்த் ஓரளவு செல்வாக்கு இருந்து வருகிறது. அதை டார்கெட்டாக வைத்துதான் பிரேமலதாவை அவர்கள் தங்கள் பக்கம் இழுத்து விட்டார்கள். ஆனால் இப்படி திடீரென்று தேமுதிக திமுக கூட்டணிக்குள் வந்துவிட்டதால் அவர்களுக்கு அதிகமான தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு தர வேண்டிய தொகுதிகளின் எண்ணிக்கையை மு.க.ஸ்டாலின் குறைத்து விடுவாரோ என்று அந்த கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் புலம்ப தொடங்கியுள்ளார்கள். இந்து கோயில்களின் 96 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள இந்து கோயில்களின் நிலங்களை அரசியல் புள்ளிகள் மட்டுமின்றி அந்தந்த ஏரியா பெருமுடிகளும் அபகரித்து வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாகவே இந்து சமய அறநிலையத்துறை அந்த சொத்துக்களை மீட்கும் முயற்சிகள் தற்போது ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு மட்டும் 12 கோவில்களுக்கு சொந்தமான 96 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சொத்துக்களின் மதிப்பு 290 கோடியாகும். அதே போன்று இந்து சமய அறநிலைக்கு சொந்தமான நிலம், கட்டிடங்கள் ஆக்கிரமிப்பில் யாரேனும் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்து சமய அறநிலையத்துறை காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமின்றி கோவில் நிலங்களை பட்டா போட்டு விற்பனை செய்துள்ள வருவாய்த்துறை அதிகாரிகளையும் கண்டறிந்து அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் முதற்கட்டமாக கோவையில் மட்டும் 12 கோவில்களுக்கு சொந்தமான 96 ஏக்கர் 5 சென்ட் நிலம் தற்போது மீட்கப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது.